13 பேரை பலிவாங்கி இருக்கும் டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான பல்வேறு காட்சிகள் தொடர்ந்து வெளியாகிய வண்ணம் உள்ளன. அந்த வகையில் தற்பொழுது புதிய சிசிடிவி காட்சி ஒன்று வெளியாக இருக்கிறது. அதனை தான் நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, தொடர்ந்து வெளியாகக்கூடிய இந்த காட்சிகள் மூலம் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன? அது மட்டும் இல்லாமல் அண்மை நிலவரம் என்ன? என்னென்ன தகவல்கள் நமக்கு அப்டேட்டாக கிடைச்சிருக்கு? கண்டிப்பாக பார்த்துவன், இந்த டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பு சம்பவம் அப்படின்றது ஒரு நிமிடத்திற்கு நிமிடம் பல்வேறு திருப்பங்களை கொண்டு இருக்கிறது. இப்ப ஒரு சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இது சாந்தினி சவுக் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு கடையில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவாகி இருக்கிற காட்சிகள். இந்த காட்சிகளை நீங்க பாருங்க. நம்ம திரையில ரைட் சைட்ல மேல பார்க்கலாம். ஒரு பெரிய தீப்பிழம்புடைய ஒளி திடீர்னு தென்பட்டு மறையும் இல்லைங்களா? அதுதான் அந்த செங்கோட்டைக்கு முன்பு அந்த கார் வெடிப்பு சம்பவத்தின் போது எழுந்த தீப்பிழம்பு அப்படின்னு சொல்லப்படுது. அது தொடர்பான சிசிடிவி காட்சி தான் வெளியாகி இருக்கு. இந்த பகுதி அந்த வெடிப்பு நடந்த பகுதியை சுற்றி இருந்த அனைத்து சிசிடிவி கேமராக்களையுமே போலீசார் ஏற்கனவே கைப்பற்றி ஆய்வுக்கு உட்படுத்திட்டு இருக்காங்க. இது சிறிது தொலைவில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து மேல, அதாவது 2 மாடி நேற்று ஒரு ஐ விட்னஸ் கூட சொல்லியிருந்தாரு. 2 மாடி உயரத்திற்கு அந்த தீப்பிழம்பு எழுந்தது அப்படின்னு சொல்லி அந்த காட்சிகள் தான் இதுல நம்ம பாக்குறோம். ரைட் சைட் கார்னர்ல நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய அந்த ஒளிப்பிழம்பானது எழுகிறது, அந்த தீ ஜுவாலையினுடைய வெளிச்சம் அப்படின்றது அதுல பதிவாயிருக்கு. அந்த காட்சி தான் இப்ப வெளியாகி இருக்கு. இப்போதைய சூழல் என்ன அப்படின்னா, பல்வேறு முன்னேற்றங்கள். இந்த வழக்கு என்ஐஏக்கு முழுமையாக மாற்றப்பட இருப்பதாக கூட ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது.